بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع، ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم: نحن الآخرون السابقون يوم القيامة بيد أنهم أوتوا الكتاب من قبلنا، ثم هذا يومهم الذي فرض عليهم فاختلفوا فيه فهدانا الله، إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تؤسر، ربي تمن بالخير وما توفيقي إلا بالله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாம் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஞ்ஞான மக்களிடையே மெஞ்ஞான தீபம் ஏற்றிய எம் உயிரினும் மேலான எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அவர்களுடைய அடித்தோள்களை அணுகும் பிசுகாது தேடி தேடி பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள் அனைவர்களின் நாசியை வேண்டியவனாகவும் அவர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் வந்தனமும் என்றென்னும் என்றும் நிகழட்டுமாக என்று வேண்டியவனாய், புனிதமிக்க இறைவனுடைய மாளிகையிலே புனிதமிக்க ஜும்மாவுடைய இரவிலே இஷாவுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பிய எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, அதனுடைய விளக்கங்களை செவியேற்பதற்காக வேண்டி நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கேட்பதை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அதை அமலாக செய்வதற்கு அருள்பாலிப்பானாக. இந்த இறைவனுடைய இல்லமாம் மஸ்ஜிதிலே இந்த விளக்க உரையை செவியேற்பதற்காக வேண்டி கூடியிருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே மற்றும் இதை தொலைக்காட்சிகளின் மூலமாக மற்றும் வெளியிலிருந்து செவிமடுத்துக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய பாடம் கிதாபுல் ஜும்ஆ. ஜும்மா சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஜும்மா என்றால் ஜும்மா தொழுகையிலிருந்து, ஜும்மாவுடைய குறிப்பிட்ட அந்த நாளினுடைய சிறப்பிலிருந்து, அந்த ஜும்மாவுடைய நாளிலே நாங்கள் என்னென்ன வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது சம்பந்தமாக இருந்து, எங்களுடைய சிறிய கிரியைகளையும் நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், அது எந்த விதத்திலே எங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு பொதுவான பாடம். நான் உங்களுக்கு இதற்கு முன்னால் ஒரு முறை உரை நிகழ்த்தும் போது கூறியிருந்தேன், நாம் வெளியிலே கேட்கக்கூடிய பயான்கள், விரிவுரைகள்
அந்த விரிவுரைகளுக்கு சில ஆதாரங்களை கொண்டு அந்த விரிவுரைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இங்கே தரப்படுகின்ற இந்த புகாரியினுடைய விளக்க உரை ஒட்டுமொத்தமும் ஆதாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் ஏற்று இதை நான் பின்பற்றி கடமை செய்யும் போதோ எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பேணியவர்களாக அவர்கள் எங்களுக்கு கடமையாற்றிய விடயங்களை செய்தவர்களாக இறைவனுடைய கட்டளையை நாம் செய்தவர்களாக ஆகுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டு நாங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம். பாபு ஃபர்லில் ஜும்ஆ, ஜும்ஆ கடமை சம்பந்தமான பாடம். லிகௌலிஹி தஆலா, இதற்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை முன்வைக்கிறார்கள். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுக்காக வேண்டி அதான் ஒலிக்கப்பட்டால், அதாவது ஜும்மாவுக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், இறைவனை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி இறைவனுடைய இல்லமா மஸ்ஜிதுக்கு நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் என்பதற்கு மௌஇலத்துல் இமாம் அவில் ஹுத்பா அவில் ஸலா, மௌஇலத்துல் இமாம் என்று சொல்லி சொன்னால் இமாம் இருக்கக்கூடிய அந்த இடம், அதாவது பள்ளிவாயல். அவில் ஹுத்பா, அதாவது ஹுத்பா பிரசங்கம் செய்யப்படுகின்றது, அதற்காக வேண்டி அல்லது தொழுகைக்காக வேண்டி நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும். இது கடமை என்பதை இந்த குர்ஆன் ஆயத்து எங்களுக்கு திட்ட தெளிவாக காட்டுகின்றது. அது மாத்திரமல்லாமல் வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள், அது ஹராம், தடுக்கப்பட்டது. ஜும்மாவுடைய அதான் ஒலிக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு நீங்கள் ஜும்மாவிற்காக வேண்டி தீவிரமாக விரைந்து வாருங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் ஜும்மா உங்களுக்கு கடமை என்பதையும் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம் என்பதையும் இந்த இறைவனுடைய திருக்கலாம் எங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதே போன்று ஹதத்னா அபுல் யமான் قال اخبرنا شعيب قال حدثنا ابو الزناد ان عبد الرحمن بن هرمز أرج مولى ربيعة بن الحارث حدثه انه سمع ابا هريرة رضي الله تعالى عنه انه سمع رسول الله صلى الله عليه وسلم, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நஹ்னுல் ஆகிரூன அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா பைத அன்னஹும் ஊத்துல் கிதாப மின் கப்லினா ثم هذا يومهم الذي فرض عليهم فاختلفوا فيه فهدانا الله له فالناس لنا فيه تبع اليهود غدا والنصارى بعد غد. இதனுடைய விளக்கம் எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அவர்கள் சொல்ல நான் செவி மடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நாள், அதற்கு முன்னால் நஹ்னுல் ஆகிரூன அஸ்ஸாபிகூன யௌமல் ஜும்மா, நஹ்னுல் ஆகிரூன நாங்கள் தான் பிந்தியவர்கள். எந்த விஷயத்தில் என்று சொல்லி சொன்னா, எங்களுக்கு முந்திய நபிமார்கள், அந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கள் முந்துவிட்டது. இறுதி நபி, இறுதி உம்மத்தாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரான நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறுதியாக அனுப்பப்பட்டவர்கள் நாங்கள். அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, அந்த மறுமை நாளில் நாங்கள் தான் முந்தியவர்கள். ஏனைய உம்மத்துக்களை விட நாங்கள் அனுப்பப்பட்டது பிந்தியவர்களாக இருந்தாலும் ஏனைய உம்மத்துக்களிலே நாங்கள் தான்
கியாமத்தினாலில் முன்கூட்டியே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற விடயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பைத அன்னஹும் ஊத்துல் கிதாப மின் கப்லினா என்றிருந்த எனினும் அவர்கள் எங்களுக்கு முந்தியவர்கள், எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், இது போன்ற வேதங்கள் எங்களுக்கு முன்னால், ஃபுர்கான் வேதம் அனுப்பப்படுவதற்கு முன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, சும்ம ஹாதா யௌமுஹும் அல்லதி ஃபுரில அலைஹிம், இது போன்று எங்களுக்கு ஜும்மா என்ற ஒரு கடமை இருக்கின்றது அல்லவா, வார அமல்களில் எங்களுக்கு ஒரு சிரேஷ்டமான அமலாக ஜும்மா இருக்கின்றது அல்லவா, அதே போல அவர்களுக்கும் குறிப்பிடப்பட்ட சில நாட்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் அதிலே மாற்றம் செய்து விட்டார்கள். யார்கள், எவர் அவர்கள் என்று சொல்லி சொன்னால், யஹூதி நசாராக்கள். அவர்களுக்கு சில வேதங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு சில நாட்கள் சிரேஷ்டமான நாட்களாக, அமல் செய்வதற்கு சிரேஷ்டமான நாட்களாக இருந்தது. ஆனால் அதிலே அவர்கள் மாற்றம் செய்து விட்டார்கள். ஆனால் அந்த நாளிலே இறைவன் எங்களுக்கு நேர்வழி காட்டிவிட்டான். நாங்கள் அதில் மாறு செய்யவில்லை. நாங்கள் ஜும்மாவுடைய கடமையை சரிவரை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களுடைய உம்மத்தினர்கள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் மனக்கசப்பான சில விடயங்கள், அதிலே அந்த ஜும்மா கடமைக்காக வேண்டி சிலர் செல்வது கிடையாது. எவ்வாறு தொழுகையை புறக்கணிக்கிறார்களோ அவ்வாறு இந்த ஜும்மாவுடைய நாளையும் புறக்கணிக்கிறார்கள். இதில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம், என்று யஹூதி நசாராக்களுடைய விடயத்திலே இறக்கப்பட்டதல்லவா, அதே போன்று அதிலே எங்களில் தொழாதவர்கள், எங்களில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றாதவர்கள் இவ்வாறான மாறு செய்தவர்களுடைய கூட்டத்திலே அடங்குவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏழைய மனிதர்கள், இந்த யஹூதிகள் நசாராக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் எங்களை பின்தொடரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஜும்மாவுடைய நாளையிலே, வெள்ளிக்கிழமையிலே எங்களுடைய கிழமை வணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டால், யஹூதிகளுக்கு யஹூதிகளுக்கு நாளைய தினம் சனிக்கிழமையிலே யஹூதிகள் அவர்களுடைய கிழமை வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுநாள் நசாராக்கள் அவர்களுடைய அமல்களை செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய அமல்களை செய்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்று சொல்லி சொன்னால், இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு முந்தியவர்களுக்கும் இவ்வாறான அமல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு முந்தியவர்கள் அதை மாறி செய்து விட்டார்கள். அதிலே நேர்வழி பெற்றவர்களாக இருப்பவர்கள் இந்த உம்மத்தினர்கள் தான். அது மாத்திரமல்லாமல் இந்த கடமைகளை சரிவர செய்யாதவர்கள் அந்த யஹூதி நஸராக்களுக்கு ஒப்பாகுகிறார்கள், அவர்களுடைய கடமைகளை செய்யாதவர்களாக விடுகிறார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த விடயத்திலே மனிதர்கள் தான், இந்த விடயத்திலே யஹூதி நஸராக்கள் எங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே இன்னொரு பாடம், பாபு ஃபதுலில் குஸ்லி யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலே குளிப்பது சம்பந்தமாகவும், வஹல் அல ஸபியி ஷுஹூது யௌமில் ஜும்ஆ அவ் அலன் நிஸா, பெண்கள் மீதும் சிறுவர்கள் மீதும் இந்த ஜும்மாவுக்கு சமூகம் அளிப்பது கடமையா என்பது பற்றிய ஒரு பாடம். அதிலே ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுப் அக்பரனா மாலிக் அன் நாஃபி அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டது. இதா ஜாஅ அஹதுகுமுல் ஜும்அத, இதா ஜாஅ என்று சொல்லி சொன்னா வந்தா அங்கற ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு ஷரஹ்ல போடுவாங்க இதா அராத, நீங்க நாடினா ஜும்மா தொழ போறதுக்கு நீங்க நாடினா, இதா ஜாஅ அஹதுகுமுல் ஜும்அத ஃபல்யக்தஸில், அதற்காக வேண்டி நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். அதற்காக வேண்டி நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஜும்மாவுக்காக வேண்டி நாங்கள் குளித்துக் கொண்டு செல்வது சுன்னத்து முஅக்கதா, தீவிரமான கட்டாயமான சுன்னத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதே போன்று حدثنا عبد الله بن محمد بن اسماء قال اخبرنا جويرية عن مالك عن الزهري عن سالم بن عبد الله بن عمر رضي الله تعالى عنه عن ابن عمر رضي الله تعالى عنهما ان عمر بن الخطاب رضي الله تعالى عنه بينما هو قائم في الخطبة يوم الجمعة. இது எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று சொல்லி சொன்னா, ஒரு நாள் ஜும்மாவுடைய வேளையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு தோழர், ஒரு சஹாபி தோழர் ஜும்மாவுக்காக வேண்டி வருகிறார்கள். வரக்கூடிய நேரம் உமர் இப்னு கத்தாப் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேதான் அன்னவர்கள் அந்த சஹாபி சமூகம் அளிக்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு, அந்த சஹாபியை கூப்பிட்டு, ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள்? ஏனென்று சொல்லி சொன்னால், ஜும்மாவுடைய நாளிலே அந்த ஜும்மாவுடைய கடமைகளுக்கு முன்னால் ஏராளமான சுன்னத்தான கடமைகளை எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. இருந்த போதிலும் இவர்கள் குத்பாவுடைய நேரத்திலே சமூகம் அளிக்கிறார்களே, ஏன், என்ன காரணம் என்பதாக வினவுகிறார்கள். அப்போது உமர் ஐயத்து சாஅத்தின் ஹாதிஹி, இது என்ன நேரம், நீங்க வார நேரம் என்ன, இந்த நேரத்துல தானா வார என்கிற மாதிரி கேட்கிறாங்க. கால இன்னி சுகர்த்து பலம் அன்கலிபு இலா அஹ்லி ஹத்தா சாமிஅத்து தஅதீன், நான் சில வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தேன், என்ன கொஞ்சம் வேலைகள் பராக்காக்கி விட்டது, அதால பாங்கு சத்தம் கேட்டதும் நான் எந்த குடும்பத்துக்கிட்டையும் போகல, எந்த வீட்டுக்கும் நான் போகல, நான் ஜும்மாக்கு அவசரமாக வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பலம் அஜிது அந்தவல்லா, உணவை தவிர நான் அதிகப்படுத்தல, ஆகவே குளிக்கவில்லை, ஜும்மாக்காக வேண்டி நான் குளிக்கல, உணவு மாத்திரம்தான் செய்துட்டு வந்திருக்கிறேன். இதால சொல்ல வர விடயம் என்று என்னன்னு சொல்லி சொன்னா, குளிப்பு ஃபர்லு அல்ல, சுன்னத்து முஅக்கதா, கட்டாயமாக்கப்பட்ட சுன்னத்து, கட்டாயம் குளிக்க வேண்டும், குளிக்காவிட்டாலும் மஃபு அன்ஹு, மன்னிப்பு இருக்குது. இந்த சஹாபி லேசான சஹாபியும் அல்ல. அந்த சஹாபியை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இதா தஹல ரஜுல் மினல் முஹாஜிரீனல் அவ்வலீன மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரம்ப காலத்திலே இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி தன் அந்த நகரம், அவர்கள் வாழ்ந்த இடங்களை வெறுத்து ஹிஜ்ரத் செய்தவர்களில் மிகவும் சிரேஷ்டமான முந்தைய காலத்திலேயே அன்னரம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் பேச்சு கேட்டு ஷாம் நகருக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அத்தகைய தோழர்களில் நின்றும் ஒருவர், முக்கியமான சஹாபிகளில் நின்றும் ஒருவர் என்பதை தெளிவாக இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவே அது மாத்திரமல்லாமல் அவர்கள் குளிக்கவில்லை என்பதற்காக வேண்டிய காரணத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் குளிக்கவில்லை என்பதை கடிந்தவர்களாகத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கேள்வியை முன்வைக்கிறார்கள். எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், உணவு மாத்திரம் தான் செய்வீர்களா, குளிக்கவில்லையா
என்ற விதமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கேள்வியை முன்வைக்கிறார்கள். வகத் அலிம்த அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅமுரு பில் குஸ்ல். உங்களுக்கு தெரியும் அல்லவா, உங்களுக்கு தெரியும் அல்லவா, அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும் அல்லவா கண்ணனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு செல்லக்கூடியவருக்கு குளிப்பை கொண்டு ஏவிய விடயம் உங்களுக்கு தெரியும் அல்லவா என்ற விதத்திலே அந்த சஹாபியிடத்திலே இந்த விடயத்தை, இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். இவ்வாறான ஒரு பொன்மொழிதான் இது. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் கட்டாயம் குளிக்க வேண்டும் என்ற விடயத்தையும், குளிக்காவிட்டாலும் உங்களுக்கு மிகவும் கடினமான நிலை, குளிக்க இயலாத நிலைமை என்றிருந்தால் மாத்திரம் நீங்கள் குளிக்காமல் உதுவை செய்து கொண்டு உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்லலாம் என்பதற்கான ஒரு அனுமதியாகத்தான் இது இருக்கின்றது தவிர, குளிப்பு ஒட்டுமொத்தமாக குளிக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை என்பது அல்ல. இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்று இதே விடயத்திலே حدثنا عبد الله بن يوسف قال اخبرنا مالك عن صفوان بن سليم عن عطاء بن يسار عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال கண்ணனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக சயீத் பின் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. قال غسل يوم الجمعة واجب. غسل يوم الجمعة واجب. ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுக்காக வேண்டி குளிப்பது கட்டாயம். அலா குல்லி முஹ்தலன். முஹ்தலம் என்பது பருவ வயதை அடைந்த ஒருவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இதிலே முக்கியமான ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. இதற்கு பின்னால் வரக்கூடிய சில ஹதீதுகளில் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, ஒவ்வொருவரும் அவருக்கு பொறுப்பானவன் மீது கேள்வி கேட்கப்படுவார்கள். இந்த முஹ்தலம் என்ற விடயத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்ப ஒரு மனிதன் 15 வயதை அடைந்தால், ஒரு ஆண் 15 வயதை அடைந்தால் அவர் பருவ வயதை அடைந்தவர். முஹ்தலம் பருவ வயதை அடைந்தவர். முஹ்தலம் என்பது ஜனாபத்து குளிப்பை கடமையாக்கக்கூடிய, குளிப்பை கடமையானவர் என்று சொல்லி சொன்னால் பருவ வயதை அடைந்தவர் என்பது தெளிவான விளக்கம். ஆகவே ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் கடமையானவனாக, குளிப்பு கடமையானவனாக ஆகுகிறான் என்றால் அவனுக்கு அந்த நேரத்திலே மார்க்க விடயங்கள் சிலது கடமையாகுகின்றது. இந்த விடயத்திலே ஒரு 15 வயதை அடைந்த ஒரு மனிதனுக்கு குளிப்பினுடைய சரியான நியத்து அவனுக்கு தெரியாவிட்டால் இதற்கு பதில் கூறக்கூடியவர் அவனுடைய தகப்பனாக இருக்கின்றார். தகப்பன் கட்டாயம் இந்த விடயத்திலே பதில் கூறியாக வேண்டும். இது சம்பந்தமான கேள்வி கேட்கப்படும். ஏன் என்று சொல்லி சொன்னால் மிகவும் கவலைக்கிடமான விடயம் என்னவென்றால், எத்தனையோ வாலிபர்கள் செல்கிறார்கள், அவர்களுடைய கடமையை மறந்தவர்களாக, இந்த கடமையை சுட்டிக்காட்டக்கூடிய பெற்றோர்களை இழந்தவர்களாக. ஏன்? பெற்றோர்களுக்கு அந்த விடயம் தெரிந்திருந்தால் தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதிலே தொழுகையை உங்களுடைய பிள்ளைகளை தொழப் பழக்குங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். 10 வயதிலே அடித்து தொழுவிக்குமாறு சொன்னார்கள். ஆனால் 2 வயதிலும் தொழுகை கடமை அல்ல, ஷரியத்துடைய கடமை முஹ்தலம். ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்தார்கள். பருவ வயதை அடைவது என்பது ஒரு ஆணுக்கு அன்னளவான வயது 15 வயது. இவ்வாறு இருக்க 7 வயதிலும் தொழுகையை பழக்கச் சொல்லி 10 வயதிலே அதற்காக வேண்டி அடித்து தொழுகையை பழக்கச் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இதனுடைய ஹிக்மத் என்ன என்பதை நாங்கள் உணர்வோமேயானால் எங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் சொன்ன அந்த சீரான கோட்டிலே வளர்த்தெடுக்க முடியும். அவ்வாறு வளர்த்தால் எங்களுடைய பிள்ளைகள் வழி தவறுவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது.
இந்த மார்க்கத்தினுடைய கடமைகள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறவிட்டதால் நடந்த விளைவுகள் தான் இன்று பிள்ளைகள் சரியான மார்க்கம் அறியாத பிள்ளைகளாக, ஹராத்தில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளாக பிரிவதற்கு இது முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஐவேளை தொழுகையை ஒரு மனிதன் சரிவர நிறைவேற்றுவானே என்றால் அவனுடைய வாழ்நாளிலே அவன் ஒரு சரியான போங்குல இருந்து கொண்டிருப்பான். அவனுக்கு நேர தாமதங்கள், இந்த நேரமின்மை என்ற ஒரு செயல், ஒரு வார்த்தை அவனில் நின்று வெளிப்படாது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் 7 வயதிலே இருந்து தொழ ஆரம்பித்தான் என்று சொல்லி சொன்னால் 7 வயதில் இருந்து 15 வயதை அடையும் வரை அவனுக்கு 8 வருடங்கள் இருக்கின்றது. இந்த 8 வருடமும் அறியாமல் அவன் அந்த தொழுகையை செய்யும் போது அது அந்த மனிதனுடைய உடம்பிலே ஜனித்துவிடும். அந்த மனிதனுடைய உடம்பிலே அது வழக்கமாகிவிடும். பாங்கு சத்தம் கேட்டால் அந்த பிள்ளை பள்ளிக்குள் நிற்கும், பெற்றோரை எதிர்பார்க்காது. ஏன் என்று சொல்லி சொன்னால் இது அவன் பழகிய பழக்கம். இவ்வாறு இல்லாமல் 15 வயதுதானே தொழுகை கடமையான வயது என்று 15 வயது வரை காத்துக் கொண்டு இருந்து போட்டு பிள்ளைய 15 வயதுக்கு பள்ளிக்கு போவன்னு சொல்லி சொன்னா புள்ள போகுமா? இதுக்கு முதல்ல போய் பழக்கம் இருக்குதா? இல்ல. ஆகவே தொழுகையை எந்த அளவிற்கு நாங்கள் எந்த வயதிலிருந்து கடமைப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை அதனுள் விட்டுச் செல்ல வேண்டும். தகப்பன்மாருக்கு ஆண் பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போய் சென்று தொழ பழக்குவது கட்டாயம். அதே போல பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு பெண் பிள்ளைகளை வீட்டிலே தொழ பழக்குவது கட்டாயம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நவீன காலகட்டம் நவீனமான சில கலாச்சாரங்களை எங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டு விட்டார்கள் இந்த பிள்ளைகள். இதற்கு காரணமும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படாமை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த ஹதீஸிலே இதை தொடர்ந்து வருகிறது. ஜும்மாவுடைய குளிப்பு சம்பந்தமான பாடத்திலேயும் அது போன்ற பாடங்களிலேயும் சுத்தமாகுவது, பரிசுத்தமாகுவது என்பதில் வீணான முடிகளை களைவது, அகங்களிலே உள்ள முடிகளை களைவது, நகங்களை களைவது சுன்னத்து. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே, வியாழன் அசர தொடக்கம் வெள்ளிக்கிழமை ஜும்மா வரை நகங்களை களைவது சுன்னத்து. அது மாத்திரமல்லாமல் திங்கட்கிழமையிலேயும் நகம் களைவது சுன்னத்து. அதுபோன்று ஐநத்து ஷாயிர் என்று சொல்ற அப்ப முடிகளை களைவது, மீசையை கத்தரிப்பது, இது போன்ற சுன்னத்தான அமல்கள் வெள்ளிக்கிழமைகளிலே இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமையுடைய இரவிலே வியாழக்கிழமை அசர் தொடக்கம் வெள்ளிக்கிழமை ஜும்மா வரை சூரத்துல் கஹ்ஃப் 15ஆம் ஜுஸுவிலே வரக்கூடிய சூரா கஹ்ஃப் குகைவாசிகள் என்ற அத்தியாயம், இது ஒவ்வொருவரும் ஓத வேண்டும் கட்டாயம். ஹதீஸிலே வந்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமையிலே சுன்னத்தான அமல்களில் இதுவும் ஒன்று. அது மாத்திரமல்ல, எங்களுடைய முன்னோர்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே குளித்துக் கொண்டு அதிகாலையிலே ஜும்மாவுடைய சுன்னத்தான கடமையை குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று குளித்துக் கொண்டு அதிகாலை காலை வேளையிலேயே சுபவனுடைய கடமையை முடித்துவிட்டு ஜும்மாவுக்காக வேண்டி குளித்துவிட்டு காலையிலே பள்ளிவாயல்களுக்கு வருவார்கள். ஏராளமான கடமைகள் இருக்கின்றது. குர்ஆன் ஓதுவது சுன்னத். அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது சுன்னத். அது மாத்திரமல்லாமல் தஸ்மீஹ் தொழுகை என்பது சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட சுன்னத்துக்களில் ஒன்று. ரமலானுடைய மாதம் வந்தால் மாத்திரம்
பெண்கள் அந்த கடமையை செய்கிறார்கள். இது அறிவிக்கப்பட்டதே ஆணுக்கு. எங்களுடைய முன்னோர்கள் அந்த கடமையை சரிவர செய்து வந்தார்கள். வெள்ளிக்கிழமையுடைய காலையிலே அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வந்தால் தஸ்மீக தொழுகையை கட்டாயம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரத்துல் கஹ்ஃபை ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவைகள் எங்களுடைய மரபுகள் ரீதியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த கடமைகள் நிறைவேற்றப்பட்டு வந்திருந்தால் எங்களுடைய பிள்ளைகளிலும் அது பிரதிபலித்திருக்கும். இந்த கடமைகள் தவறவிடப்பட்டதனால்தான் இவ்வாறான அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அதிகரித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதே போன்று ஆகவே ஜும்மாவுடைய நாளிலே ஏராளமான கடமைகள் இருக்கின்றது. ஏராளமான கடமைகளை செய்வதற்கு எங்களுக்குரிய நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளிலே ஜும்மாவினுடைய கடமை வரை வியாபாரத்தை தடை செய்திருக்கிறார்கள். ஜும்மாவுடைய பாங்கு சத்தம் கேட்டால் நாங்கள் வியாபாரம் செய்வது தடை. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய முன்னோர்கள் ஜும்மாவுடைய நாளையே எங்களுக்கு விடுமுறை நாளாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் காரணம் என்றால் இதுதான் காரணம். இந்த அமல்கள் சரிவர செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கள் விடுபடக்கூடாது என்பதை அதிகம் ஆசை வைத்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று பாபு தீபி ஜும்மா ஜும்மாவுக்காக வேண்டி நறுமணம் பூசுவது. حدثنا علي قال حدثنا حرمي بن عمارة قال حدثنا شعبة عن أبي بكر بن المنكدر قال حدثني عمرو بن سليم الأنصاري قال أشهد على أبي سعيد قال أشهد على رسول الله صلى الله عليه وسلم قال கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஷ்ஹது நான் சாட்சி கூறுகிறேன், நான் சாட்சி கூறுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு உலமாக்கள் அதற்கு தரக்கூடிய விளக்கம் அஷ்ஹது என்பது தல்கீது, அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த விடயம் கட்டாயம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அஷ்ஹது என்ற வார்த்தையை அந்த இடத்திலே சேர்த்திருக்கிறார்கள் என்பதை என்னுடைய இமாமார்கள் ஷரஹ்களிலே அதனுடைய விளக்க உரைகளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சாட்சி சொல்லுகிறார்கள். அது குஸ்லு யௌமல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலன், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஆணின் மீதும் ஜும்மாவுக்காக வேண்டி அந்த ஜும்மாவுடைய நாளிலே குளிப்பது கட்டாயம் வாஜிபு என்று கூறுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அது போன்று அவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது, தலையிலே குளித்துவிட்டு எண்ணெய் பூசிக்கொள்வது, அது மாத்திரமல்லாமல் அவர்களிடத்தில் இருந்தால் நறுமணம் பூசுவது, இவைகள் வாஜிப், அதாவது ஜும்மாவுடைய குளிப்பு வாஜிப் என்பதையும் அதே போன்று தலையில் எண்ணெய் பூசுவதும் நறுமணம் பூசுவதும் சுன்னத்தான விடயம் என்பதை அறிவிக்கிறார்கள். கால அம்பு, இந்த விடயத்திலே அம்மை அஷ்ஹது அன்னஹு வாஜிபுன், குளிப்பு என்பது வாஜிபு கட்டாயம், சுன்னத்து முஅக்கதா இருந்தாலும் அம்மை இஸ்தினானு வத்தீபு ஃபல்லாஹு அஅலம், நறுமணம் பூசுறதும் எண்ணெய் தேய்த்துக் கொள்வதும் அல்லாஹு அஅலம், அது வாஜிபாக இருக்கலாம் இல்லாமலும் விடலாம் என்ற விதத்திலே அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். மேலே சொன்னது ஹதீஸ், காலல் அம்ரு என்று கீழே வாஜிபாக இருக்கலாம் வாஜிபாக இல்லாமலும் விடலாம் என்று அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவர்கள் சொன்ன விடயம் அந்த ஹதீஸுக்கு ஒரு ஷரஹாக ஒரு விளக்கமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம். இது போன்று பாபு ஃபதுலில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய சிறப்பு என்ன, ஜும்மாவுடைய சிறப்பு சம்பந்தமானது. ஷாமிலுல் யௌமி வஸ்ஸலா, ஜும்மாவுடைய சிறப்பு என்று சொன்னா ஜும்மா தொழுகையினுடைய சிறப்பா அல்லது
ஜும்மாவுடைய நாளினுடைய சிறப்பா என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டையும் பொதுவாகத்தான் சொல்கிறாங்க. ஜும்மாவுடைய நாளுக்கும் சேர்த்து ஜும்மாவுடைய தொழுகைக்கும் சேர்த்து பொதுவாக சொல்கிறார்கள். ஹத்தத்னா அப்துல்லா இப்னு யூசுப் قال اخبرنا مالك عن سمي مولى ابي بكر بن عبد الرحمن عن ابي صالح السماني عن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய விடயம் قال من اغتسل يوم الجمعة غسل الجنابة ثم راح فكأنما قرب بدنه ومن راح في الساعة الثانية فكأنما قرب بقرة ومن راح في الساعة الثالثة فكأنما قرب كبشا أكرا ومن راح بالساعة الرابعة فكأنما قرب دجاجة ومن راح بالساعة الخامسة فكأنما قرب بيلة فإذا خرج الإمام حضرت الملائكة يستمعون الذكر. இதனுடைய விளக்கம் எங்களுடைய பெரியவர்கள் உலமாக்கள் வளமையிலே கூறக்கூடிய விடயம், ஜும்மாவுடைய கடமைக்காக வேண்டி நாங்கள் குளித்துவிட்டு ஜும்மாவுடைய ஆரம்ப நேரத்திலே, ஜும்மாவுடைய ஆரம்ப நேரம் சொல்லிச்சுன்னா இமாம் வந்து மிம்பர்ல ஏறுற நேரம் இல்லை, அதிகாலையில சுபக தொழுது போட்டு நாங்க வீட்டை போய் ஜும்மாவுடைய கடமைக்காக குளித்து விட்டு பள்ளிக்கு வாரது, இதுதான் ஆரம்ப நேரம். அதிகாலையிலேயே நாங்கள் பள்ளிக்கு வந்துடணும். அது மாத்திரமல்ல, நவைக்குள் இஅ்திகாஃப, பள்ளியிலே தரித்திருக்கிறேன் என்ற நியத்து வைக்க வேண்டும். நவைக்குள் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, இறைவனுக்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே நான் தரித்திருக்கிறேன் என்ற நியத்தை வைத்தவர்களாக உட்கார வேண்டும். அவ்வாறு அதிகாலையிலே முதல் நேரத்திலே வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் அறுத்து குர்பானி கொடுத்த, இறைவனுடைய பாதையிலே குர்பானி கொடுத்த நன்மை இருக்கின்றது. இரண்டாவது நேரத்திலே வந்தவருக்கு பக்கரா, மாடு அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே மாடு அறுத்து பங்கீடு செய்த நன்மை இருக்கின்றது. மூணாவது நேரத்திலே வந்தவருக்கு கொம்பு உள்ள ஆடு அறுத்து பங்கீடு செய்து கொடுத்த நன்மை இருக்கின்றது. நாலாவது நேரத்திலே வந்தவருக்கு கோழி கொடுத்த நன்மை இருக்கின்றது. ஐந்தாவது நேரத்திலே வந்தவருக்கு முட்டை சதக்கா, இறைவனுடைய பாதையிலே தான தர்மம் செய்ததற்குரிய நன்மை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவ்வாறு இதா ஹரஜல் இமாம், ஆகவே நாம் இமாம் பள்ளிக்கு வருவதற்கு முன்னால் உள்ள நேரம் என்ன நேரம்? அது முட்டை ஹதியா செஞ்சிற நேரம் தான் அது. அப்ப நம்ம எல்லாரும் வார நேரம் பெரும்பாலானவர்கள் ஆரம்பத்து நேரத்திலையும் நிறைய பேர் வாராங்க. ஆனா அதிகமானவர்கள் வரக்கூடிய நேரம் முட்டை தான தர்மம் செய்யற நேரத்தில்தான் அதிகமான நபர்கள் வருகிறார்கள். அதே போன்று இமாம் பள்ளிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா மலக்குமார்கள் வந்துருவாங்க பள்ளிக்குள்ள. இனி அங்க நோட் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்ல. நீங்க கடைசி நேரத்துல ஜும்மாக்கு வந்தத வரலையா, அங்க ஒருத்தரும் எழுதியும் இல்ல. அப்ப இப்படி இதனுடைய விஷயம் இதுல சொல்றாங்க. முஸ்லிம் ஜனாபத்தி, ஜனாபத்துடைய, அதாவது ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமை அல்லவா, ஜனாபத்தை குளிப்பு கடமையான குளிப்பு ஏற்பட்டு விட்டால் ஒரு குளிப்பு முறை இருக்கின்றது. அவ்வாறு ஜும்மாவிற்காக வேண்டி குளிக்க வேண்டும். அந்த குளிப்பு முறை என்ன? ஜனாபத் ஒரு குளிப்பு கடமை ஏற்பட்டவருடைய அந்த குளிப்பினுடைய விதம் என்ன என்று கேட்டால், இன்னொரு ஹதீஸிலே அதனுடைய விளக்கம் வருகின்றது. இருந்தாலும் வுளு செய்து கொள்ள வேண்டும். ஜனாபத்து குளிப்பு கடமையானவர் வுளு செய்து முதலில் தலையை நன்றாக கழுவி பிறகு உடல் முழுவதும் தண்ணீரால் அடைய வளைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் ஜனாபத்தினுடைய குளிப்பு கடமையானவர் குளிக்கக்கூடிய விதம். அப்படி குளிக்கல,
குளிப்பு நிறைவேறுமா அனுசரிச்சா நியத்து சரியா தானே வச்சிருக்கிறீங்க, குளிப்பினுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன், எனக்கு எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ அவைகளை ஹலாலாக்க தேடுவதற்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி நான் குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று நியத்தை நாம சரியா வச்சுட்டோமா, தண்ணி உடம்பு முழுவதையும் அடைவழைத்துக் கொண்டால் குளிப்பு கூடும். இருந்தாலும் அதற்கு என்று ஒரு முறை இருக்கின்றது அல்லவா, உஸ்லுல் ஜனாபத்தி, அந்த கடமையை போன்று ஜும்மாவுக்காக வேண்டி நாங்கள் குளிக்க வேண்டும். அப்ப எவ்வாறு குளிக்கிற, வுது செய்து தலையை நன்றாக கழுவி எங்களுடைய நீயத்தை பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டு குளிச்சமன் செலுத்தினா ஜும்மாவுடைய கடமை, குளிப்புடைய கடமையை நிறைவேறிவிடும். அது போன்று இந்த இடத்திலே உஸ்லுல் ஜனாபா, அப்ப பருவ வயதை அடையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதனுடைய நீயத்து பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்கணும். சமீப காலத்துல எங்களுடைய நீயத்துக்கள், அந்த நீயத்துக்களிலே பெரிய வார்த்தைகளை கொண்டு நீயத்துக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. சில வீடுகளிலேயும் தான் பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி பெரிய பருவ வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு அந்த குளிப்பினுடைய நீயத்தினுடைய கடமை, அந்த நீயத்தை சொல்லிக் கொடுக்கப்படும் போது தமிழிலே ஏராளமான வார்த்தைகளை சொல்லி அந்த கடமையை நிறைவேற்றுமாறு சொல்லப்படுகின்றது. ஆனால் குளிப்பினுடைய இலகுவான நீயத்து நவைத்து ரஃபு ஹதஸில் அக்பரி வல் அஸ்கரி. ஹதஸில் அஸ்கர் என்று சொல்லி சொன்னா வுது கடமையாக்கக்கூடியது, ஹதஸுல் அக்பர் என்று சொல்லி சொன்னா குளிப்ப கடமையாக்கக்கூடியது. ஆகவே அந்த நியத்தினுடைய முறை நவைத்து ரஃபு ஹதஸில் அக்பரி வல் அஸ்கரி லில்லாஹி தஆலா, இலகுவான நியத். சில பிள்ளைகளுக்கு நீயத்தை பார்த்தோன்னப்பா ஒரு பக்கம் நீயத்து மட்டும் இருக்குது என்கிற ஒரு வரப்பொண்டு வருகிறது. நீயத்து இலகுவானது, அது அந்த வழித்தோன்றல்கள் இல்ல. அதுக்காக அந்த நீயத்து பிளந்து நான் சொல்ல வரல, அதுல ஏராளமான நலவுகள் இருக்குது. இப்ப நாம தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வ அஹ்யா என்கிற ஒரு நியத்து, இந்த துஆ ஓதிட்டு நாம தூங்குறோம். இதை ஓதினத்துக்கு இதற்குரிய நன்மை இருக்குமே இல்லையா? அல்லாஹும்ம பிஸ்மிக்க, உனது பெயரை கொண்டு அமூத்து நான் மரணிக்கிறேன், வ அஹ்யா நான் உயிர் தருகிறேன். இது இந்த நியத்துக்கு, இந்த துஆக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஆனா இது மட்டும் தான் துஆவா? இல்ல. பிஸ்மிக்க அல்லாஹும்ம வலௌது ஜம்பி வபிக்க அர்ஃபஹு அல்லாஹும்ம இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா ஃபைன் அர்ஸல்தஹா ஃபஹ்பல் பிஹி இபாதக ஸாலிஹீன் அல்லாஹும்ம வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் ஃபஅவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜவ்து வஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். இப்படி பெரிய பெரிய துஆவெல்லாம் இருக்குது. பிஸ்மிக ரப்பி, இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு, வலௌது ஜம்பி, என்னுடைய உடலை நான் சாய்த்துக் கொள்ளுகிறேன், உறங்க போறேன். பிஸ்மிக ரப்பி வலௌது ஜம்பி, அந்த ரப்பி இறைவா நீதான் என்னை படைத்து பரிமாணிக்க கூடியவன், அந்த ஹஸ்பி இறைவா நீயே எனக்கு போதுமானவன், நீயே எனக்கு போதுமானவன். தஹ்ஹீர் கல்வி, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இந்த துன்யாவினுடைய ஆசா பாசங்களை விட்டும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. வகுப்பிர் தம்பி, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, உன்னுடைய பெயரை கொண்டே நான் உறங்கு மௌத்தாகுகிறேன், வ அஹ்யா இன்னும் உயிர் தருகிறேன். இவ்வாறான ஏராளமான துஆக்கள் இருக்குது. அதிகப்படுத்த அதனுடைய சிறப்பு எங்களுக்கு ஏராளமானது. இப்ப எங்களுக்குள்ள உள்ள ஃபித்னாக்கள் இதுதான். என்ன அமக்களை குறைக்கணும் என்கிற நிலப்பாட்டுல நமக்கு எட்டேக்கான டீம் வேலை இது. சைத்தாண்ட டீம் நம்ம அமக்களை குறைக்கணும் என்கிற மெத்தட்ல வேலை இது. இறை அன்பை பெற்றவர்கள் இறைவனுக்காக வேண்டி என்னுடைய அமக்களை அதிகப்படுத்தணும் என்கிற மெத்தட்ல வேலைதான். சைத்தானுடைய தீங்குதல் இருக்கக்கூடிய அக்கள் அமக்களை குறைச்சிக்கு போற, சைத்தானுடைய தீங்குதல் இல்லாதாக்கள் அமக்களை கூட்டிக்கு போற. இப்ப நம்ம தொழுகையிலையும் தான் சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி, ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னதுக்குரிய நன்மை, 3 தடவை சொன்னா 3 தடவை சொன்னதுக்குரிய நன்மை.
இதுக்காக சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு சொல்லாட்டி தெளிவ மாத்தினா இல்ல, சொல்லாம விட்டாலும் தெளிவ கூடும். அப்ப இது சம்பந்தமான விடயங்கள் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. ஹதீதுகளிலையும் ஏராளமான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பருவ வயதை அடைந்தால் அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயம், ஒரு மனிதன் அவனுக்கு சிறந்தது எது என்று சொல்லி சொன்னால் அவனுடைய நிலைமைக்கு ஏற்ற அறிவு. இப்ப நான் சொல்ல போறேன்னா எனக்கு தொழுகையை பற்றி ஃபுல்லா தெரிஞ்சு கொள்றது கட்டாய கடமை. அது மாத்திரமல்ல, நான் நோம்ப பிடிக்க போறேன்னா எனக்கு நோம்ப பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு கொள்ளணும். இதை நாம முயற்சி செஞ்சோம் சொல்லி சொன்னா நம்மளுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு மார்க்கத்துல எங்களுக்குடைய இமாம்மார்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த காலகட்டத்தில ஃபித்னாக்கள் நிறைந்த ஆதாரங்கள் ஏராளமானவை வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. உலமாக்களுக்கு அதை பார்த்து பிரித்தெடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கின்றன. இது வஹாபிகள், இது அந்நியவர்கள் அவர்களால் எழுதப்பட்டதா அல்லது உண்மையான மார்க்கவாதிகளால் எழுதப்பட்டதா என்ற சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. ஆகவேதான் எங்களுடைய உலமாக்களுடைய வழியிலே, எங்களுக்கு நல்ல வழியை காட்டித்தரக்கூடியவர்களுடைய வழியிலே, அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ரீதியிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் அறியாததையும் நாம் அறிந்ததையும் மார்க்க கடமைகளாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொல்லி சொன்னால், அவன் பருவ வயதை அடையும் வரை ஒரு ஆண் ஒரு பிள்ளை தன் தகப்பன் தாயினுடைய வளர்ப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு சம்பந்தமாக இந்த இருவரும் கேள்வி கேட்கப்படுவார்கள் நாளை மறுமையிலே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அலைனா ஹிசாபகும், நிச்சயமாக எங்கள் மீது கேள்வி கணக்கு இருக்கின்றது. நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது. நாங்கள் எதற்கெல்லாம் பொறுப்பாக இருக்கின்றோமோ அவைகளுக்காக வேண்டியும் எங்களிலே கேள்வி கணக்கு இருக்கின்றது. நான் ஒரு விடயத்தை இடையில தொட்டன், டைம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி ஹதீஸுக்குள்ள வந்துட்டேன். அந்த விடயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னா, எங்களுடைய இந்த குறுகிய 14-15 வயதில் உள்ள பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை நாங்கள் எடுத்து பார்ப்போமேயானால் அவர்களிலே உள்ள சில நடைமுறைகள், ஆண் பிள்ளைகள் பொதுவாக ஆண் பிள்ளைகள் முழங்காலுக்கு மேலாக ஷோட்ஸ் அணிந்து கொண்டு தர்றாங்க. முழங்காலுக்கு மேலாக ஷோட்ஸ் அணிகிறாங்க. ஒரு பருவ வயதை அடைந்த ஆணுக்கு அவனுடைய மறைக்க வேண்டிய பகுதி எது என்று தெரிந்திருக்க வேண்டும். அதை அவன் தெரிந்திருந்தால் அவனுக்கு மார்க்கத்திலே ஒரு வெட்கம் இருந்திருக்கும். அதை அவன் தவிர்ந்திருப்பான். அதை அவன் அறியாத காரணம்தான் அவன் முட்டங்காலுக்கு மேலாக ஷோட்ஸ் அணிந்து கொண்டு திரிவது. ஏன் என்று சொல்லி சொன்னால், ஒரு பருவ வயதை அடைந்த ஆணுக்கு முட்டங்கால் உட்பட தொப்புள் வரைக்கும் மறைத்திருக்க வேண்டியது கட்டாய கடமை. அது மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகள் ஒரு கலாச்சாரமாக நகங்கள் வளர்க்கக்கூடியவர்களாக மருதாணி பூசுகிறார்கள். மருதாணி பூசிவிட்டு அந்த நகங்களை பெரிய நகங்களாக வளர்க்கிறார்கள். வெள்ளிக்கிழமையிலே தண்ணி சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய விடயத்திலே நகம் களைவது, முடிகள் ஐநத்து அப்பத்தினுடைய முடிகளை களைவது, அது மாத்திரமல்லாமல் மீசையை கத்தரிப்பது, இவ்வாறான சுண்ணத்தான ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அனைவரும் இவ்வாறான விடயங்களிலே பொதுப்போக்காளர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய பொறுப்புதாரிகள், அந்த பிள்ளைகளுக்கான பொறுப்புதாரிகள் வீட்டிலே பெண் பிள்ளைகளுடைய நகங்களை சரிவர பார்க்க வேண்டும். இதை உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் சொல்லி இதை தடுக்க வைக்கலாம். அது மாத்திரமல்ல, மருதாணி பூசுவது சுண்ணத்தான விடயம்தான். ஆனால் வேறு விதமான இரசாயன கலவைகள் உள்ள மருதாணிகளை பூசுகிறார்கள். அவைகள் முழுமை தடை செய்கின்றது. தொழுகை கூடாது.
ஏனென்று சொல்லி சொன்னால் சர்வசாதாரணமாக நாங்கள் அரைத்து பூசக்கூடிய மருதாணியிலே இரசாயன கலவை கிடையாது. அது உறிஞ்சி வர மாட்டுச்சு, அதுல ஒரு சொந்த கூடும். ஆனா இப்ப வார இரசாயன கலவை உள்ள மருதாணிகளில் பெயிண்ட் போன்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அவைகள் கையிலே நகங்களிலே இருந்தால் அந்த நகத்திலே தண்ணீர் சென்று சேர முடியாது. ஆகவே அவர்களுடைய விழு கூடாது என்பதனால் தொழுகையே கூடாது. இவ்வாறான சில சிறிய விடயங்களினால் ஏராளமான ஆபத்துக்களும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் கேட்ட விடயங்களை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் எனது குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா மென்மேலும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளை அடைந்தவர்களாக, அந்த நாளிலே உள்ள சுன்னத்தான விடயங்களை அனுதினமும் செய்யக்கூடியவர்களாக யா அல்லாஹ், உன்னுடையவும் உனது ஹபீப் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பெற்றவர்களாக நாளை ஜன்னத்துல் ஆலாவான அண்ணன் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அண்ணன் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர்களுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய அரும்பெரும் நசீபை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா மென்மேலும் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.